போக்குவரத்துறை அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் கரூர் அவரும் வந்து தாவேக்கால சேரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற. ஏன்னா காங்கிரஸும் ஃபுல்லா தாவேக்கா சப்போர்ட்டாவே மாறிட்டாங்க. இதை வச்சுட்டு நம்ம ஈஸியா ஜெயிக்கலாம் அப்படிங்கிற ஒரு கணக்கு. அதாவது 60 வயசுக்கு மேல இருக்கிறவங்கள கம்மி பண்ணணும் அப்படின்னு ஒட்டுமொத்தமா அம்மா அண்ணன இடத்துல எல்லாம் போய் வந்து கண்ணீர் விட்டு அம்மா இருந்தா அப்படிலாம் நடக்குமா அப்படின்லாம் பேசினாரு. சார் வணக்கம். வணக்கம். இடைத்தேர்தல் குறித்து நம்ம ஏற்கனவே விவாதிச்சிருந்தோம். இந்த 5 தொகுதி இடைத்தேர்தல் நடக்க போகுது அப்படின்னு. ஆமாம், அந்த வகையில் தேர்தல் ஆணையம் வந்து ஒரு அறிவிப்பு அறிவிச்சிருக்காங்க. சீக்கிரமாக அதுக்கான வேலையில் ஆரம்பிங்கன்னு சொல்லி அதுக்கு அதிகாரிகளையும் வந்து நியமிச்சிருக்காங்க. இடைத்தேர்தல் குறித்து தேர்தல் நடத்தும் அலுவலர் அப்படி சொல்லுவாங்க. யார் நடத்த போறாங்களோ தேர்தலுக்கு ரெடியா இருந்துக்கோங்க. தேர்தல் விதிமுறைகள் அப்படின்னு வந்ததுன்னா இப்போ அந்த 5 தொகுதி சொல்றோம்ல, 5 தொகுதிகளுக்கு மட்டும் இருக்காது. அது எந்த மாவட்டமோ, இப்போ அம்பாசமுத்திரம் அப்படின்னா திருநெல்வேலி மாவட்டம் முழுக்கவே வந்து தேர்தல் நடத்தை விதிமுறைகள் வந்துடும். எந்த திட்டங்களும் செயல்படுத்த முடியாது. அதே மாதிரி நம்ம 50,000 ரூபாய்க்கு மேல வந்து பணம் கொண்டு போகக்கூடாது, வைக்கக்கூடாதுன்னு சொன்னாங்களா, அந்த மாதிரி நடத்தை விதிமுறைகள் வந்துடும். பெருந்துறை அப்படின்னா நம்ம ஈரோடு மாவட்டம், தாராபுரத்துக்கு வந்து திருப்பூர் மாவட்டம், அந்த மாதிரி திருச்சி, இது எல்லாமே வந்து நடத்தை விதிமுறைகளுக்கு வந்துடும். இதுல என்னன்னா நம்ம எதிர்பார்க்கக்கூடியது இன்னும் ஒரு 2 தொகுதிகள் இடைத்தேர்தலுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. என்ன மாதிரி? இந்த 5 தொகுதிகள் மட்டும் இல்லாம இன்னும் 2 தொகுதியோ 3 தொகுதியோ வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா சி விஜயபாஸ்கர் முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் அதிமுகல, அவரும் சிவி சமூகம் முன்னால வந்து பள்ளி கல்வித்துறை அமைச்சராக இருந்தாரு, சட்டத்துறை அமைச்சராகவும் இருந்திருக்கிறார் அதிமுகல. இவங்க 2 பேரும் வந்து தாவேக்கா கூட பேசிட்டு இருக்கிறதாகவும் எப்ப வேணாலும் தாவேக்கால சேரலாம் அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாம போக்குவரத்துறை அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் கரூர் அவரும் வந்து தாவேக்கால சேரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்போ இந்த தொகுதிகளுடைய எண்ணிக்கை 8 தொகுதி இடைத்தேர்தலா கூட மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா இப்போ 5 தொகுதி காலியா இருக்கு அப்படிங்கிற அறிவிச்சதுனால ரெடியா இருக்கிறாங்க. எல்லா கட்சியுமே ரெடியா இருக்கிறாங்க. அதனால தேர்தல் ஆணையமும் தேர்தலை நடத்துறதுக்கு தயாரா இருக்கிறாங்க. இப்போ தேர்தல் அறிவிப்பும் வந்துருச்சுன்னு வைங்களேன். இதுல திமுக நம்ம எப்போதுமே முதல்ல இருந்தே வந்து பயங்கரமாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ கூட ரீசெண்டாக என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் பேஸ்லேருந்து கட்டமைப்பை மாற்றுறோம், மாவட்ட செயலரை கூட்டுறோம்னு சொல்லி இறங்கியிருக்காங்க. இவங்களோட நடவடிக்கைகள் இன்னும் எந்த அளவுக்கு பலமாக? அது என்ன பிரச்சனை அப்படின்னா, இப்போ தாவேக்காவுக்கு வந்து 106 எம்எல்ஏ தான் ஓட்டு போட முடியும். திருச்சியில் வந்து அவர் ரிசைன் பண்ணிட்டாரு 108ல். இன்னொரு தொகுதி வந்து திருப்பத்தூர் தொகுதி, அங்கே ஒரு ஓட்டில் ஜெயிச்சதுனால அந்த கேஸ் நடந்து அதை நிறுத்தி வச்சிருக்கிறாங்க. தடை இன்னும் விலகலை. அப்போ 106 தான் இருக்கிறாங்க. அப்புறம் ஐயுஎம்எல், விசிகா இவங்க வந்து அமைச்சரவையில் இடம் பெற்றுட்டாங்க. அதனால அவங்க பிரச்சனை கிடையாது. அப்புறம் அமமுக ஒரு எம்எல்ஏ தான் காமராஜ், அவரு இங்க தாவேக்கா பக்கமே போயிட்டாரு. அதனால எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ கம்யூனிஸ்ட் கட்சிகள் வந்து சிபிஐ 2, சிபிஎம் 2 இருக்கிறாங்க. அந்த 4 பேர் வந்து எல்லா சட்டங்களுக்கும் திட்டங்களுக்கும் முழுமையாக ஆதரவு கொடுப்பாங்களான்னு தெரியாது. அமைச்சரவையில் இருக்கிறவங்க கண்டிப்பா கொடுத்துதான். அப்போ அந்த 4 பேர் அப்படிங்கிறது ஒரு அவங்க பிடியில இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இந்த 5 தொகுதிக்கு அல்லது கூடுதலா 3 வந்துச்சு அப்படின்னா 8 தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடந்து அதுல தாவேக்கா ஜெயிச்சிட்டாங்கன்னா கம்யூனிஸ்டுகளை நம்பி இருக்க வேண்டிய அவசியம் இருக்காது. அதனால தாவேக்கா வந்து ஒரு நம்பிக்கையோட இருக்கிறாங்க. இடைத்தேர்தல் நம்ம எப்படியும் அதிக இடங்கள் ஜெயிக்கணும், ஜெயிச்சு அந்த பெரும்பான்மைக்கான 118 அப்படிங்கிறது நம்மளுடைய கட்சியா இருக்கணும். அதாவது கம்யூனிஸ்ட் கட்சிகள் இல்லாம மற்றவங்க அமைச்சரவைக்கு வந்துட்டாங்க, கம்யூனிஸ்ட் கட்சிகள் இல்லாம இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு. ஏன்னா காங்கிரஸும் ஃபுல்லா தாவேக்கா சப்போர்ட்டாவே மாறிட்டாங்க. இதை வச்சுட்டு நம்ம ஈஸியா ஜெயிக்கலாம் அப்படிங்கிற ஒரு கணக்கு போடுறாங்க. அதனாலதான் இந்த இடைத்தேர்தல் வந்து அவங்க தாவேக்கா வந்து அதிகமா நம்புறாங்க. இந்த இடைத்தேர்தலில் திமுகவோட உழைப்பு வந்து எப்படி இருக்கும் அப்படிங்க? அதாவது இந்த இப்படி ஒரு சிக்கல் வந்து தாவேக்காவுக்கு இருக்கிறதுனால, அவங்க கம்யூனிஸ்ட் கட்சிகள் இல்லாம ஒரு ஆட்சி அமைக்கணும் அப்படின்னு தாவேக்கா நினைக்கிறதுனால திமுக வந்து ஒரு அட்வான்டேஜா எடுத்துக்கிறாங்க. எடுத்துட்டு எப்படியும் விட்டதை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா திருச்சியில வந்து ஸ்டாலின் போட்டி போடணும், அம்பாசமுத்திர ஸ்டாலின் போட்டி போடணும் அப்படின்லாம் அவங்க தீர்மானம்லாம் போட்டுட்டு இருக்கிறாங்க. தேர்தல் பொறுப்பாளர்கள்லாம் நியமிச்சு போய்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ இடைத்தேர்தலுக்கு முன்னாலே கட்சியினுடைய சீரமைப்பை வந்து பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. கட்டமைப்புல சில மாற்றங்கள், அந்த மாற்றங்கள் எப்படி இருக்குன்னா தாவேக்கா மாதிரியே நம்ம இருக்கணும் அப்படின்னு கிடையாது. தாவேக்கால இருக்கிற மாதிரி சின்ன பசங்களையா கொண்டு வந்து பொறுப்புல வைக்கணும் அப்படின்னு கிடையாது. ஏன்னா திமுகவுக்குன்னு அவங்க ஒரு பாரம்பரியம் வச்சிருக்கிறாங்க. அப்போ அதை அப்படியே இருக்கணும். தாவேக்கா மாதிரி சின்ன பசங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும், அந்த நம்முடைய ஸ்ட்ரக்சரையும் அப்படியே மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு திமுக நினைக்கிறாங்க. அங்கே வந்து சபரீசன், உதயநிதி அந்த மாதிரியான பிரச்சனைகள், அப்புறம் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் மாவட்ட செயலாளர்களுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற கம்ப்ளைண்ட் இருக்குது. திமுக பார்த்தீங்கன்னா மாவட்ட செயலாளர்கள் மாற்றம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க.
அதாவது 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்கள கம்மி பண்ணணும் அப்படின்னு, ஒட்டுமொத்தமாக தூக்கணும் அப்படின்லாம் கிடையாது, அவங்கள கம்மி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி பார்த்தோம்னா இப்போ வந்து ஐ பெரியசாமி, ஆவுடையப்பன், காந்தி, முத்துசாமி, கம்பம் ராமகிருஷ்ணன், KKSR ராமச்சந்திரன், அவரெல்லாம் எம்ஜிஆர் காலத்துல இருந்தே இருக்கிறாரு. ரகுபதி, சாக்கோட்டை அன்பழகன், ஏவா வேலு, சிவலிங்கம், அனிதா ராதாகிருஷ்ணன், இந்த மாதிரி இருக்கிறாங்க. அதாவது கருணாநிதி எப்போ முதல்ல கலைஞர் கருணாநிதி ஆட்சி அமைச்சார்ல, அப்போ அமைச்சராக இருந்தவங்க, எம்ஜிஆர் காலத்தில் அமைச்சராக இருந்தவங்கலாம் இப்பவும் அமைச்சராக இருந்தாங்க திமுகவில். அப்போ அவங்களுக்கான பொறுப்புகளை வந்து பிரித்து கொடுக்கணும், அவங்களுக்கு வந்து மாநில பொறுப்பு கொடுத்துட்டு மாவட்ட செயலாளர்களாக சின்ன வயசில் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒரு மாற்றம் என்ன கொண்டு வர போகிறாங்க அப்படின்னா, 2 தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர் அப்படின்னு சொல்லி, அதாவது எல்லா ஜாதிக்கும் பங்கீடு இருக்கிற மாதிரி கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி 2 தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர் அப்படிங்கிறத கொண்டு வராங்க. ஏன்னா தாவேக்கால பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர், அதனால நான் அவங்க எல்லா ஜாதிக்கும் நாங்கள் வாய்ப்பு கொடுத்துருக்கோம் அப்படின்னு அவங்க பேசுறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து அங்கே கிடைக்குது. இப்போ 3 தொகுதி 4 தொகுதிக்கெல்லாம் மாவட்ட செயலாளர் திமுக இருக்கிறாங்க. அப்போ அதை உடச்சு வந்து 2 தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர், இளைஞர்களுக்கு அதிக வாய்ப்பு கொடுக்கணும், பெண்களுக்கு முக்கியத்துவமா அதிக வாய்ப்பு கொடுக்கணும், பட்டியல் சமூகத்தில் உள்ளவங்க நிறைய மாவட்ட செயலாளராக இல்லை, அப்போ அதை அந்த பிரதிநிதித்துவத்தை வந்து உறுதிப்படுத்தணும் அப்படிங்கிறதுல வந்து திமுக வந்து இப்போ ஒரு ஆய்வு பண்ணியிருக்கிறாங்க. அந்த ஆய்வை மையப்படுத்தி செய்கிறாங்க. மாவட்ட அளவில் மட்டும் கிடையாது, மாநில அளவுலையும் பொறுப்புகள் வந்து மாறுது. துணை பொதுச் செயலாளர் பொறுப்புகள், பொதுச் செயலாளர் பொருளாளர் பொறுப்பு கூட மாற வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த மாற்றம் வந்து சீக்கிரமா வரப்போகுது, பார்க்கலாம் அப்படின்னு. பல்வேறு குளறுபடியில் இருக்கக்கூடிய அதிமுக எந்த மாதிரியான நிலைப்பாடுல இருக்காங்க இடைத்தேர்தல்? அதிமுகவை பொறுத்தளவுல வித்தியாசமான ஆட்களை இறக்கி விட்டு ஜெயிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி எடப்பாடி நினைக்கிறாரு. இப்போ திருச்சி ஈஸ்ட் தவிர மீதி எல்லாமே வந்து அதிமுக தொகுதி தான். அப்போ ரெட்டலையில் ஜெயிச்ச தொகுதிகள், அந்த ரெட்டலை வந்து எப்படியாவது கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் என்னென்னா அதிமுகவில் இருந்து நிறைய பேர் வந்து தாவேகா பக்கம் போய்கிட்டு இருக்கிறாங்க. ஒன்று அடுத்து வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல், இதெல்லாம் எப்படியாவது சீட்டு வாங்கணும் அப்படிங்கிறது. அது மட்டும் இல்லாமல் இப்போ டாஸ்மாக் அதை வந்து ஒயின் ஷாப் வந்து மாற்றி ப்ரைவேட்டுக்கு கொடுக்க போகிறாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. அப்போ அந்த டெண்டர்லாம் எடுக்கலாம் அப்படிங்கிற ஆசையில் நிறைய பேர் வந்து சேர்றாங்க. இப்போ கூட வந்து பெஞ்சமின் சென்னையில் வந்து முக்கியமான ஆள், மாவட்ட செயலாளர் இருந்தவர், அம்மா நினைவு இடத்துலலாம் போய் வந்து கண்ணீர் விட்டு அம்மா இருந்தால் அப்படிலாம் நடக்குமா அப்படின்லாம் பேசினார். அவர் வந்து எடப்பாடி வந்து மாவட்ட செயலாளர் பதவியை விட்டு நீக்கிட்டு திரும்ப சேர்த்துருந்தார். அந்த பெஞ்சமின் வந்து சேகர் பாபு மூலமாக வந்து திமுகவில் போய் சேர்ந்துட்டார். அப்போ அது ஒரு பின்னடைவு தான். அதே போல் இப்போ விஜயபாஸ்கர், வேலுமணி இவங்கெல்லாம் வந்து நெருக்கமாக இல்லை எடப்பாடி கூட. இப்படி ஒரு இக்கட்டான நிலையில எடப்பாடி வந்து தன்னுடைய இது ஆளுமையை நிலைநாட்டணும் அப்படின்னா இதுல வந்து ப்ரூவ் பண்ணி ஆகணும். அப்போ இடைத்தேர்தலில் ஜெயிச்சு காட்டணும். ஏன்னா அதிமுக ஜெயிச்ச தொகுதியில திரும்பவும் ஜெயிச்சு காட்டணும் அப்படிங்கிறனால வேட்பாளர்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா ரெடி பண்ணி இருக்கிறாங்க. அதிமுகவும் ஸ்ட்ராங்கா தான் இறங்குவாங்க. அப்படி பார்க்கும்போது இப்போதைக்கு வந்து தாவேகாவுக்கு சாதகமான நிலைமை வந்து இடைத்தேர்தலில் இருக்குது. திமுகவினுடைய வேகம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து அந்த மாற்றங்கள் இருக்கும். அதிமுகவும் வந்து கடுமையான போராடுவாங்க. இதுல 4வதா எதுவும் கட்சி பங்கேற்க வாய்ப்பு இருக்குமா? நாம் தமிழர் கட்சி வந்து எல்லா தேர்தலையும் பங்கேற்காங்க, இந்த தேர்தலையும் பங்கேற்பாங்க. அப்போ நம்ம இந்த இடைத்தேர்தல் தொகுதிகளில் பார்த்த அளவில் அவங்க பெரிய பங்களிப்பு இல்லை, அதனால அவங்க வெற்றி வாய்ப்பு வந்து அதுக்கான போட்டியா இருக்காது. தேர்தலில் கடுமையா போராடுவாங்க. ஆனா விஜய் மேலான தாக்குதல் வந்து இடைத்தேர்தல் வந்து அதிகமா இருக்கும். அதனால பாதிக்கு பாதி வந்து தாவேகாவுக்கான வாய்ப்புகள் இருக்கு, மீதி பாதி வந்து திமுகவும் அதிமுகவும் பிரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்போ 5 தொகுதியா 8 தொகுதியா அப்படிங்கிறது நம்ம ஒரு மாசத்துக்குள்ள நமக்கு தெரியும். ஒரு மாசம் அப்படிங்கிறது ஒரு வாரத்துக்குள்ள தெரியக்கூட வாய்ப்பு இருக்குது. இந்த இடைத்தேர்தலில் புதிதாக கட்சி தொடங்க இருக்கும் அண்ணாமலையோட தாக்கம் வந்து எந்த பக்கம் இருக்கும்? அது எப்படி? அண்ணாமலை பக்கம் வந்து இப்போ நிறைய பேர் IAS IPS ரிட்டையர்ட் ஆனவங்கலாம் உள்ள வர்றாங்க, கட்சியில வந்து சேர்றாங்க. பிஜேபியில வந்து நிறைய பேர் போயிட்டாங்க, அண்ணாமலைக்கு பின்னால நிறைய பேர் போயிட்டாங்க. பிஜேபி அப்படிங்கிறது இப்போ இந்த தேர்தலே ஒரு சீட்டு தான் ஜெயிச்சாங்க. அடுத்த தேர்தலுக்கு என்ன நிலைமை ஆகுமோ அப்படிங்கிறதுக்கு போய்கிட்டு இருக்குது. அண்ணாமலைக்கான சப்போர்ட் அதிகமாகிட்டே இருக்குது. இப்போ அண்ணாமலை கட்சியில வந்து ரஜினிகாந்தோடைய மருமகன் விசாகன் அப்படின்னு சொல்லி கோயம்புத்தூர்ல இருக்கிறாரு, தொழிலதிபர் அவரு. திமுகவில் வந்து தொண்டாமுத்தூர் தொகுதியில வேலுமணிக்கு எதிராக விசாகன் நிற்க போறாரு அப்படின்லாம் பேசுறாங்க. அந்த விசாகனை வந்து அண்ணாமலை வந்து கூட்டிட்டு வரதா சொல்றாங்க. அப்புறம் வந்து தமிழ் மாநில காங்கிரஸ் GK வாசன் கட்சி யுவராஜ் அவர் வந்து தாவேகா பக்கமும் பேசியிருக்கிறாரு, அண்ணாமலை பக்கமும் பேசியிருக்கிறாரு. அவர் எந்த பக்கம் சேர போறாரு அப்படின்னு இருக்குது. ஆனா இடைத்தேர்தலில் வந்து அண்ணாமலை கட்சி போட்டி போடுமா அப்படின்னு தெரியல, யாருக்கு ஆதரவு கொடுப்பாங்க அப்படின்னு தெரியல. போட்டி போட்டாங்க அப்படின்னா வந்து ஒரு சில தொகுதிகளில் தாராபுரம், பெருந்துறை அந்த மாதிரியான இடங்கள்ல வந்து அண்ணாமலையோட தாக்கம் இருக்கும். மற்ற தொகுதிகளில் வந்து பெரிய அளவில் இருக்காது.
இடைத்தேர்தலில் வந்து பெரிய தாக்கத்தை வந்து அண்ணாமலையோ சீமானோ உண்டாக்க மாட்டாங்க. சரி, இப்போ இடைத்தேர்தலில் வந்து யார் ஜெயிப்பா அப்படிங்கிறத தாண்டி இந்த இடைத்தேர்தல் 5 தொகுதிக்கு நடக்கா 8 தொகுதிக்கு நடக்குதா அப்படிங்கிறத நம்ம அந்த பொறுத்திருந்து 8 தொகுதியா இன்னும் கூடுமா அப்படின்னு தெரியல. அப்படிங்கிறத தினமும் கட்சியில வந்து சேர்ந்துட்டு இருக்காங்க, நம்ம பார்க்கலாம். பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம் சார்.